நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். இதில் மத்தியில் உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் தெய்வீக தன்மையோடும் உண்மையான நம்மை தேடி எழுந்தடி வந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். தேவனை நாம் ஆராதிப்போம். வார்த்தையாக இருந்த இந்த கடவுள் நம்மை மீட்பதற்காகவே வடிவெடுத்து வந்திருக்கிறார். இது ஆபிரகாமினுடைய கடவுள், ஈசாக்கினுடைய கடவுள், யாக்கோபினுடைய கடவுள், இறைவாக்கினுடைய கடவுள், அன்னை மரியாள் ஆராதித்த இந்த கடவுள் நம்முடைய ஆண்டவர் இயேசு நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றி ஆர்ப்பரித்து இயேசு இறைவா என்று முழுமையாக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்கிற பொழுது, ஆண்டவரை வாயார துதிக்கிற பொழுது இதனுடைய கட்டுகள் உடைக்கப்படுகின்றன. உடைய சாபங்கள் உன்னை விட்டு அகலப்படுகிறது. ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த வல்ல தேவனை, இந்த யாக்கோபினுடைய கடவுளை, நம்முடைய கடவுளை நம் அனைவருமே போற்றி ஆர்ப்பரித்து இயேசு இறைவா என்ற இந்த பாடல் குறியினோடு சேர்ந்து நாம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஆபிரகாமுடைய ஈசாக்கினுடைய கடவுள், எலியாவினுடைய கடவுள் இதோ இந்த மத்தியில் இருக்கிறார். அது எரிகிற முன்பதிலே காட்சி கொடுத்த தேவன், இதில் இருக்கின்ற கடவுளாக இருக்கிறவர் நாமே என்று சொன்னவர், என்னாலும் உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வந்திருக்கிற இந்த ஆண்டவரை நாம் போற்றி ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதிப்போம். இடத்தில் நிறைந்திருந்தவர், வார்த்தை வடிவிலே எல்லா இடங்களிலும் இருந்த இந்த தேவன் இதோ நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அன்னை மரியாளுடைய உதரத்தில் கருவாக உருவாகி இதோ நம்மை மீட்பதற்காக வந்த தேவன். இதோ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர், நம்மை மீட்பதற்கு வடிவெடுத்து வந்த இந்த தேவன், நம்ம எல்லா வகையான கட்டுகளிலிருந்து மீட்பதற்காக வந்த இந்த தேவனை நாம் போற்றி ஆர்ப்பரிப்போம். சாபத்திலிருந்து முழுமையாக மீட்பதற்காக இதோ இந்த நற்கருணை பணியினை ஆண்டவர் வீட்டிருக்கிறார். இந்த நற்கருணை இயேசுவை முழுமையாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் கழுவி நம்மை தன்னோடு உடலோடு நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்மை முழுமையாக அவருடைய உடல் உறுப்பாக மாற்றிக்கொள்ள இதோ இந்த தேவனை நாம் கொண்டு விடுவோம். Hallelujah, 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 hallelujah.
ஹalleluya 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 இயேசுவே 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 ஆண்டவரே இயேசுவே இதோ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவே இதோ இந்த நேரத்தில் வல்லமையின் ஆவியின் நேரத்தில் ஆண்டவரே இதோ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவே நீரே முடிவையாக இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவே இப்படி வல்லமையினாலே இது துதிக்கிறோம் ஆண்டவரே தூய ஆவியின் வல்லமை இதோ இந்த இடத்தில் நிறைவாக இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா எங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை நோக்கி இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே ஆசீர்வாதத்தின் தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே இதோ எரிகிற முற்பதிலே காட்சி கொடுத்த தெய்வமாக இருந்து இதோ இருக்கிறவர் நானே என்று சொன்னவரப்பா பிதாவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இப்படி தூய ஆவியின் வல்லமை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தூய ஆவியின் கரங்களினால் இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா இப்படி வல்லமையின் ஆவியினால் இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வல்லவரே தூயவரே இதோ நீர் இறங்கட்டும் இதோ அந்த யோர்தான் ஆற்றில் நிகழ்ந்த அந்த அபிஷேகம் ஆண்டவரே இதோ என் அன்பார்ந்த மகன் நீரே என்று சொல்லி ஆண்டவரே எங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அபிஷேகம் எடுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா தூயவரே இதோ அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி நீரே ஆசீர்வாதத்தின் தெய்வமாக இருந்தீர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இப்படி ஆவியினால் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தூயவரே நீரே இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே இப்படி வல்லமையினால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா தூயவரே இப்படி வல்லமை பரிசுத்தத்தினாலே நற்கருணை இயேசுவின் தூய மொழியினாலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா தூயவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த மக்கள் முழுவதுமாக அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே இவள் நடப்பதையும் இருப்பதையும் இயங்குவதையும் அறிந்த தேவன் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தூய ஆவியின் வல்லமை இயேசுவே இதோ உம்முடைய தெய்வீக வல்லமையினால் இஷக்கர வதுதிவி சுத்ததிவி கனமாததிவி ஆசீர்வதிவி கனமஷதமாகவே இஷக்கமாததிவி நீமஹஷததிவி ஹுலிகதன இயேசுவே கதரிகலா ஏதா இஷக்கலா இது சுத்ததிவி கனதுதிவி ககலமா நாசதிவி நீதி குததிவி லஹாகதி நீமஹஷதா இது சுத்ததிவி விகதத்தாயிலி நீமஹஷதி கபதுதிவி இஷக்கரபா Lidivi Gunatara Yekana Yekarabosha Babakatai Nimahasha Lodri Kudivikayata Yemapa Yeshotare Balava Nandi and Barayes Tidikara இதோடு வல்லமையினாலே ஆண்டவரே இந்த இடத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா இந்த தூய ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே இதோ நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர் விஷா ஈஷா மகாஷாத்தா ஏகமா லீனஹோ ஷஹதி வியுலுபி இரிஹதா ஏகா யபோனதி நீ ரோலபோ ஷாக்கா ஏனோதபி ஹித்தை ஏலமா பப்பா லோஷாந்தனி ஹிலிபி ஷபஹைத்தய் மிமோஷா ஏகர் இனோர பலபாச்சத்தரி இலகாரா நீ அரோ ஏதரை ஏமாஹாஷத்தலி கரலபா இஸ்ஸபே வல்லமையின் ஆவி ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் இப்படி வல்லமையை கொடுக்கிறீரப்பா நற்கருணை இயேசுவே இதோ உம்முடைய தூய விழாவிலிருந்து வருகிற இரத்தத்தினாலே இயேசுவே இதோ இந்த மக்களினுடைய காயங்களில் ஆற்றுகிறீர் ஆண்டவரே இப்படி கட்டுகளை விடுக்கிறீரப்பா இப்படி சாம கட்டுகளை விடுக்கிறீர் ஆண்டவரே இது துதிக்கிறப்பா மக்கள் அன்பு செலுத்துகிறீஷா இலிஷாலா தோ எமிஹாஷா Ni mahoshodidi kukomai kutarikla eka ayabatoy ni rala shatarikini mihoshakama நன்றி இயேசுவே இதோ உம்முடைய தூய ஆவியினாலே உம்முடைய தூய திரு இரத்தத்தினாலே இதோ நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே இது கரை படிந்த இப்படி கைகளை நீ பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே அப்பா பிதாவே இதோ உம்முடைய வல்லமையினாலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி நீர் இவளை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் அப்பா இயேசுவே இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வமே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இவருடைய அனைவரையும் இப்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இதனுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இப்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஆண்டவரே இதை இப்படி ஆசீர்வதியும் அப்பா பிதாவே பிதாவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் தூய ஆவி ஆண்டவரே இதோ உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே 4 மூலைக்கு 8 திக்கும் 16 கொளுத்திலும் ஆண்டவரே இப்படி இறை பிரசன்னத்தினை கொடுத்து இந்த மக்களின் இதை ஆசீர்வதிக்கிறீரப்பா இதோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி தூய ஆவியின் வல்லமையினாலே இவளை வழிநடத்தும் தூயவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே Patra Patoshono di Mihaisha Natobi
Shanodini, Shanamohamahaya Shatakili, Yamahabosho Popotore Bala, Parodibihala Heshanatra, Bimuka Hitiri, Amoshamatala, Echa, Leboshataralikini. Nandri and the Barashis to Yabarim. Nandris. Nandri. Nandris. Praise the Lord. Hallelujah. 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 அமர்வோம். எரேமியா புத்தகத்திலே 33:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுடைய காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன், அம்மக்களுக்கு நலனளித்து நிலையான நிறைவாழ்வை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் அந்த மக்களுடைய காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். இந்த வல்லமையின் ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த கடவுளை நோக்கி நாம் வருகிற பொழுது எந்த நேரத்திலுமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் எரேமியா இறைவாக்கினருக்கு அவர் சொல்லுகிற பொழுது, இந்த மக்களுடைய காயங்களை நான் ஆற்றி குணப்படுத்துவேன். இவர்கள் உள்ளத்தில, இவருடைய வாழ்வில காயப்பட்டவர்களாக, ஊனமுள்ளவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு செய்த உண்மை கடவுளை மறுத்து இந்த மக்கள் வாழுகிற பொழுது ஊனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தினாலே, தன்னுடைய தீமையான எண்ணத்தினாலே இவர்கள் காயப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் நான் தேர்ந்தெடுத்த இந்த மக்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். இந்த மக்களுடைய அந்த காயங்களுக்கு நான் மருந்திட்டு அவர்களை குணப்படுத்துவேன், அவர்களுக்கு நலமான வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த உண்மை தேவன், இந்த நற்கருணை ஆண்டவர், இவரை நம்புகிற பொழுது அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் சரி கடவுள் குணப்படுத்தக்கூடியவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது உன்னுடைய முகம் அவமானத்துக்கு உள்ளாகாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சங்கீதாசிரியர் தெளிவாக சொல்றார், ஆண்டவரை ஏறெடுத்து பார்ப்பவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, என்னை நீ நோக்கி பார்க்கிற பொழுது, என்னை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது, என்னுடைய கண்களை நீ என் மீது பதிய வைக்கிற பொழுது, உன்னுடைய கண்களை என் மீது நீ பதிய வைக்கிற பொழுது நான் உன்னுடைய கண்களுக்கு தெரிவேன் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த தேவனிடத்தில் வருகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையிலே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு நொந்து போனவர்களாக, காயப்பட்ட உள்ளத்தோடு, ஜான் ஏறனா முழம் சறுக்குது. என்னதான் ஒரு நல்ல காரியம், எந்த காரியத்துக்கு போனாலும் 10 அடி பின்னாடி தான் போகுது. எல்லாத்திலும் தோல்விகள், விரக்தி, குடும்பத்தின் வழியாக வருகிற சாப கட்டுகள், முன்னோர்களுடைய சாபங்கள், இரத்த சாபங்கள் என்று பல நிலைகளிலே வேதனைப்படக்கூடிய மக்களாகத்தான் பல நேரங்களில் வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் என் தேவன் நற்கருணை ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? என் காயத்திற்கு மருந்து கொடுக்க மாட்டாரா? குணமான என்னுடைய நிலையை முழுமையாக மாற்ற மாட்டாரா என்ற இயக்கத்திலே வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் நீ வாழ்வு பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நாகும் ஆகமத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னை நான் துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உன்னுடைய கட்டுகளை நான் அறுக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
நீ எப்படிப்பட்ட சாப கட்டுகளிலே நீ இருக்கிறாய்? ஏனென்றால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சாபம் கொடுக்குறீங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கறாங்க, உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிடுவேன், போற இடத்துல நீ விளங்க மாட்டேன். எங்க இருந்துங்க இருக்கும்? ஆனா முன்னாடி உக்காந்து நன்மை வாங்கிடுங்க, நாக்கு நீட்டி கையில காலையிலையும் வாங்கி. நீ எதை உச்சரிக்கிறாயோ அது உன்னுடைய தலைமுறையை பாதிக்கும். சொல்லுகிறார், நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நீ தீமை இது செஞ்சால் தீமைகள் 7 தலைமுறையை தாக்கும். 1 2 இல்லைங்க, உங்களை மட்டும் இல்லை, உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இல்லை, 7 தலைமுறையை தாக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன், உன்னுடைய கட்டுகளை உன்னுடைய கயிறுகளை நான் அறுக்கிறேன். நீ கட்டப்பட்டு இருக்கிறாய் இந்த உலகத்தினுடைய கண்களிலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய கட்டுகளால் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். அந்த கட்டுகள் உடைக்கப்பட இருக்கிறது. நீ விசுவசித்தால் உன்னுடைய கட்டுகள் உடைக்கப்படும் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு 2 மாசமா இது நம்முடைய இந்த தியானத்துக்கும் இந்த வியாழக்கிழமையில நடக்கிற தியானத்துக்கும் ஒரு அம்மா வருவாங்க, நெல்லித்தொப்புலேருந்து வருவாங்க. வரும்போதெல்லாம் முதல் சொன்னாங்க, ஃபாதர் வயிற்றுல ஏகப்பட்ட கட்டி இருக்குது, அதை டாக்டர் செக் பண்ணும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க இது கேன்சரு. ஏன்னா குடலில் அவ்வளோ கட்டி உனக்கு இருக்குது, அங்கங்கேயும் சின்ன 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 புத்து போல இருக்குது, இது கேன்சராக இருக்குன்னு சொல்லி ஜிப்மரில் சொல்லிட்டாங்க. அதனால் பயாப்சி போயிருக்கு ஃபாதர். நாங்கள் சரி போட்டுமா, எதுவாக இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்க அப்படின்னு சொன்னோம். 2 வாரம் கழித்து வந்தாங்க, போன் டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். போனில் இருக்கிற அந்த மேரவை எடுத்து அந்த போன் மஜ்ஜியை எடுத்து செக் பண்ணணும், இது என்ன கேன்சராக இருந்தால் உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த போன் மேரவை எடுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். அந்த பயாப்சிக்காக அனுப்பியிருக்காக, எதுவும் நடக்கக்கூடாது. நான் சொன்னேன், நீங்கள் நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு போங்க, எவ்வளவோ நடக்குது இங்கே, உங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அது வைத்து இருக்கிற கட்டி சாதாரண கட்டியாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, போங்க அப்படின்னு சொன்னேன். போன வாரம் வந்தாங்க. போன வாரத்துக்கும் போன வியாழக்கிழமை அவங்க சொன்னாங்க, என்னம்மா டாக்டர்கிட்ட போனீங்களே, என்ன ஆச்சு, என்ன சொன்னார்? அந்த போன் மேரவை எடுத்து செக் பண்ணிட்டு வந்தாங்க, ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. என்னம்மா, உள்ளே இருக்கிறதெல்லாம் கேன்சர் கட்டி இல்லையா, சாதாரண கட்டி தான் சொல்லிட்டாங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இன்னொரு டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர். நாங்கள் போயிட்டு வந்தாங்க செவ்வாய்க்கிழமை வந்துட்டு, ஃபாதர் வயிற்றுல கட்டி இருக்குது, ஆனால் கேன்சர் கிடையாது, எதுவும் இல்லை, இது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர். நான் கடவுளுக்கு சாட்சி சொல்ல போகிறேன், எனக்கு போன் கேன்சரு, லங்ஸ் கேன்சரு, கிட்னி கேன்சர்லாம் எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லா கேன்சரும், ஆனால் இங்கே நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு போனேன், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 rupees போன வாரம் வியாழக்கிழமை வச்சுக்கிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நீ நம்பும் பொழுது முழுமையாக இந்த ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிவார். இது உண்மையான உயிருள்ள கடவுள், நீ விசுவசித்தால் வாழ்வு வருவேன். பல நேரங்களிலே இந்த ஆண்டவர் அண்டி வருகிற பொழுது நீங்கள் எப்படி தெரியுமா வரீங்க, ஒரு சாதாரண அப்ப துண்டு போல தாங்க இதை வாங்கிறதுக்கு வர்றீங்க. இதில் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், ரத்தத்தோடு இருக்கிறார், உடலோடு இருக்கிறார், ஆன்மாவோடும் தெய்வீக தன்மையாக இறைமகனாக இதில் இருக்கிறார். இவரை அண்டி வருகிற பொழுது வாழ்வு உண்டு. அதை நம்புறதில்லை. இயேசுவே தாவீது மகனே என் மீது இரக்கமையும் என்று யாரெல்லாம் கத்துனாங்களோ, இந்த இயேசுவிடத்தில் வந்தாங்களோ, அவங்க எல்லாருமே வாழ்வை வெற்றார்கள். பார்வை கிடைச்சது, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கிடைச்சது, கால் ஊனமானவன் நடந்து ஓடனாங்க. அவனை சொன்னார் ஆண்டவர், உன் படுக்கை எடுத்து நடந்து செல். 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க அவனை. ஆனா போகும்போது தனியாளா ஏஞ்சி ஓடுறான். இந்த வல்லமையான தேவன் செய்யக்கூடியவன். நீ நம்பினால் இந்த கடவுள் உனக்கு அதிசயத்தை செய்வான். போன 1ஆம் தேதி 31/1/2 திருப்பத்தூருக்கு 3 நாள் தியானத்துக்காக போயிருந்தேன். அப்போ முதல் நாள் தியானம் நடந்தது 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நற்கருணை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் எல்லாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. 2வது நாள் சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை.
அன்னைக்கு நான் தயார் பண்ணிட்டு போன தலைப்பு வேற. ஆனால் நான் அங்கே போய் கொடுக்கிற பொழுது 2வது நாள் தலைப்பு வந்து தூய வாழ்வு, கடவுளுக்கு ஏற்ற உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுதான் அந்த தலைப்பு, பவுலுடைய யாருடைய வார்த்தை. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த நான் ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் கொடுத்தேன். அந்த 1.5 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா நற்கருணையை பற்றி தான் அது பேசியிருக்கிறேன். அந்த நற்கருணைய முக்கியத்துவத்தை பற்றி தான் பேசியிருக்கிறேன். அது முடிச்சுட்டு இந்த நற்கருணை அந்த குணமளிக்கும் வழிபாட்டில் இந்த நற்கருணை ஸ்தாபகம் பண்ணிட்டு வச்ச உடனே சொல்லிட்டேன், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. வைக்கும்போது அன்புக்குரியவர்களே, இதே போல் வெந்நீர அப்பம், அவ்வளோதான், வெள்ளையாக தான் தெரியுது. எதனா வேறு ஏதாவது தெரியுதா? இதில் எதுவும் தெரியல இல்லையா? வெந்நீர அப்பம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு லைட்டு மட்டும்தான், அதுக்கு மட்டும் ஒளி கொடுத்தோம், அவ்வளோதான். வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அன்புக்குரியவர்களை கண்ண முடி தான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டுடைய அந்த முள்முடி காயத்திலிருந்து 2 சொட்டு ரத்தம் விழுந்து அப்படியே பீடத்தில் விடுவதாக அந்த கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அந்த பரிமள தைலம் பீடம் முழுவதுமாக அந்த ஒரு நறுமண வாசனை, அப்படிப்பட்ட ஒரு வாசனை வந்தது. அந்த ப்ரேயரில் நான் அங்கேயே இல்லை, எங்கேயோ பறந்த மாதிரி இருந்தது. ஆனால் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஜெபக்குழுவில் அந்த மக்கள் வந்திருந்தாங்க, 2 பேர் வந்தாங்க எனக்கு ஜெபிப்பதற்காக. அவங்களுக்கும் அதே ஒரு நிலைமை வந்திருக்குது. அந்த ரத்தம் ஊந்து இதில் நற்கருணையில் அந்த ரத்த துளி 2 சொட்டு பச்சை ரத்தம், சிகப்பு கலரில் கிடையாது, பச்சை ரத்தம். நமக்கு 2மே இருக்குது. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பச்சை கலரு அறுத்திங்கன்னா சில நேரங்களில் அந்த பச்சை ரத்தம் நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த பச்சை ரத்தம் 2 துளி அதில் பட்டு அது அப்படியே விரிவடைந்து அதில் அந்த ஹார்ட் பீட் ஆகிற மாதிரி அவங்க கண்டிருக்காங்க. இது யாருக்கிட்ட சொல்கிறது? என்கிட்ட ஓடி வந்து சொல்ல முடியாது. அங்கே இருக்க மக்கள் உங்களை மாதிரி தான் எல்லாருமே, ஏறக்குறைய ஒரு 700 பேருக்கிட்ட இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்களும் ஜெபித்துட்டு இருக்காங்க. 2 குருக்கள் யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்போ ஒரு குருவானவர், அங்கே இருந்த குருவானவர் மரிய ஆரோக்கியம் சலேஷன் பிரீஸ்ட், அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிறார். அந்த கடைசியில் உட்காந்துட்டு அவருக்குள்ளாகவே ஒரு உள் மனசில் உந்து சக்தியில் அந்த ஃபோட்டோ எடுன்னு அவருக்கு மனசு தோண்டி இருக்குது. அவர் 2 ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். ஜபம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நற்கருணையை அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு போகும்போது பங்கு சாமியார் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். இன்னொரு மனுஷனும் ஃபோட்டோ, 3 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் எனக்கு அந்த நேரம் முழுவதுமாக அந்த நிலையிலே இல்லை. எல்லாம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டு சாப்பிடும்போது அந்த ஃபாதர் வரல. நான் மட்டும் சீக்கிரம் போனேன், சாப்பிட்டு டயர்டாக படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அன்புக்குரியவர்களை நாங்கள் 2 பேரும் பேசும்பொழுது நான் சொன்னேன், நேற்று இதை போல ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய முள்முடியிலிருந்து 2 சொட்டு பீடத்தில் விழுந்தது. அப்படியே நறுமண தைலம் வந்து அந்த நற்கருணையை முழுவதுமாக மாற்றியது ஆண்டவர் சொல்லும் பொழுது தான் அந்த சாமியார் சொன்னார், ஃபாதர் நேற்று நான் ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃபோட்டோவை காட்டும் பொழுது தான் இந்த நற்கருணையில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, நடுவில் ஒரு சின்ன புள்ளி பச்சை கலரில். 2வது ஃபோட்டோ எடுக்கிறாரு, அது அப்படியே கொஞ்சம் எலாபரேட் ஆச்சு. ப்ரேயர்லாம் முடிச்சு நற்கருணை பவனி கொண்டு வரும்பொழுது பங்கு சாமியார் எடுத்ததில் அந்த சின்னதாக இருந்தது அப்படியே விரிவடைஞ்சு அந்த ஃபுல் அப்பம் முழுவதும் ரத்தமாக மாறி கடைசியில் நடுவில் அந்த இதய வடிவில் அந்த ரத்தம் இதய வடிவில் முழுமையாக இருந்து துடித்தது அந்த ஃபோட்டோவில் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். அப்போ தான் அந்த சாமியாருங்க 2 பேருமே சொன்னாங்க, இது எங்களுடைய கண்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு காட்சி. ஆண்டவர் உயிரோடு இந்த நற்கருணையில வீற்றிருக்கிறார் என்று நம்பினார்கள். மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை திருப்பத்தூரில் ஆண்டவர் நீ நம்பினால் நான் உனக்கு தோன்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்த நற்கருணையிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். இன்னைக்கு அந்த பங்குலை ஏறக்குரிய மக்கள் கோயிலுக்கே வராதவங்க இன்னைக்கு அதிகமான மக்கள் அந்த இடத்துல ஆண்டுடைய பிரசன்னத்தினால ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவரை நம்பும் பொழுது, இந்த வல்லமையின் ஆவியானவரை நம்பும் பொழுது ஆண்டவர் வல்லமை கொடுக்கக்கூடியவராக இருக்கு. அன்னைக்கு மட்டும் அன்புக்குரியவர்களை ஒரு 2 பேர் வந்து சொன்னாங்க,
ஃபாதர் எங்களுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் எங்களுக்குள்ளாக ஒரு புரிதல், ஒரு குழப்பத்தோடு வந்தோம். அந்த குழப்பத்திலிருந்து நாங்கள் இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருக்கோன்னு சொன்னாங்க. 3வது நாள் தியானம் முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு சகோதரர் பார்த்தார். தருமபுரியை சேர்ந்தவர் தான் அவர். அதை நான் எல்லா இடத்துக்கும் தியானத்துக்கு போவேன். அவர் அந்த ஜெருசலேம் தியான மையம், அப்புறம் இருக்கிற தருமபுரி சோகத்துறைங்கெல்லாம் போகக்கூடிய மனுஷன். அப்போ அவர் சொன்னார், எல்லா இடத்துக்கும் நான் இது மாதிரி ப்ரீச்சருங்களை ரெடி பண்ணி தியானத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டா வருவீங்களா? வருவேன். அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறாருங்க. நான் நினச்சேன், இவர் இந்த மாதிரி தியானத்துக்கு போகிற மனுஷன் ஏதாவது ஃபோன் அடிப்பாரா, எதுக்கடா அப்படின்ட்டு நான் ஆஃபீஸில் இருந்தாலும் எடுக்கல. மெசேஜ் மட்டும் போட்டு 1:30 மணிக்கு மேலே அடிங்க. 1:30 மணிக்கு அடிச்சிருக்காரு, நான் தூங்கிட்டேன். 5:30 மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சரி எதுக்கு தான் அடிச்சிருக்காரு கேட்கலாம் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், எடுத்த உடனே பிரைஸ் லார்ட் ஃபாதர், தேங்க்ஸ் ஃபாதர் அப்படின்னாரு. எதுக்குங்க சார், என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு ஃபாதர், அதுக்கு தான் காலையில் 10:30 மணிக்கு அடித்தேன், நீங்கள் எடுக்கலை, என்ன சொல்லுங்கள் ஃபாதர். நாங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் தியானத்துக்கு வரும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து கீழே ஊந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள கொஞ்சம் தண்ணி தெளித்து உட்கார வச்சு நான் பூசைக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும் பொழுது பிரெயினுக்கு போகிற 3 நரம்பு வெடிச்சு போச்சு. டாக்டர் சொன்ன வார்த்தை, அதில் அந்த உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு வெடிச்சிருச்சு ஃபாதர். அதனால் அவங்க கை கால் அசைவு இல்லாமல் மரக்கட்டையா வெள்ளிக்கிழமை மாறிட்டாங்க. எந்த அசைவும் கிடையாது அவங்களுக்கு, அப்படியே இருந்தாங்க. ஆனால் ஃபாதர், நாங்கள் சனிக்கிழமை இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது அவங்க கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னு எங்க வீட்டில் சொன்னாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க அந்த முழு நாள் தியானம் வைக்கும் பொழுது கொஞ்சம் அசைவு இருந்திருக்கு ஃபாதர். டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த அம்மா செத்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா 3 நரம்பு வெடிச்சு போச்சு, உயிர் நரம்பு வெடிச்சு போச்சு. கட்டையாக இருந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவங்க ஏதாவது வருமானு டாக்டர்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை ஃபாதர். திங்கட்கிழமை காலையில் 10:30 மணிக்கு அவங்களுடைய கை கால்கள் அசைவு ஏற்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3 நாள் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தவங்க கைகால் அசைவு ஏற்பட்டு கண்ணு திறந்தாங்க. இதெல்லாம் ஃபாதர், நாங்க வந்த அந்த தியானத்தில் நடந்து அந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுக்கு செய்த ஒரு புதுமை. 3 நாட்களும் வெள்ளிக்கிழமை செத்து போயிருக்கணும், ஆனா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் எல்லா நாட்களும் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கைகால் அசைவில்லாம இருந்தேன், என்னுடைய தாய் கைகால் அசைஞ்சிருக்குது, கண்ணு திறந்திருக்கிறாங்க ஃபாதர். அதனால தான் 10:30 மணிக்கு நடந்த உடனே உங்களுக்கு போன் அடிச்ச ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த தேவனை நீங்க நம்பப்படுது, இந்த வல்லமையின் ஆவியானவரை நம்பப்படுது. உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம் முன்பாக தோன்றியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தேவன் இருக்கிற பொழுது எந்த ஒரு குறைகளும் கிடையாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவருடைய காயங்களுக்கு மருந்திட்டு அந்த காயத்தை குணப்படுத்தி அவர்களுக்கு நலமான வாழ்வை நான் கொடுப்பேன், அவருடைய கயிறுகளை கட்டுகளை நான் அவிழ்ப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த தேவன் நம்மோடு இருக்கிறான். இந்த ஆண்டவரை முழுமையாக நீங்கள் நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கி வந்திருக்கிறார். இந்த தேவனை நாம் முழுமையாக ஆராதித்து வழிநடத்துகின்ற பொழுது இந்த வல்லமையின் பரிசுத்தத்தினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி என்னை கூப்பிடு, உன்னுடைய அபய குரலுக்கு நான் செவி கொடுப்பேன். நீ என்னை உண்மையான மனநிலையோடு நீ தேடி வருகிற பொழுது உன்னுடைய உள்ளத்திலே நான் வந்து தங்கி உனக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வல்லமையின் ஆவியானவரை நீ உண்மையாக தேடுபடுது. இந்த அரகுற வேக்காடெல்லாம் இங்கே செல்லவே செல்லாதுங்க.
இயேசுவிடத்தில் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இந்த இரட்டை வேடம் போடவே கூடாது. என் ஆண்டவரை நான் அண்டி செல்லுகிறேன். எப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், கட்டுகளை உடைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று உறுதியாக நம்புகிற பொழுது இந்த தேவன் உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த ஆண்டவரை நாம் போற்றி ஆர்ப்பரிப்போம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு, நீ உன்னை குரலுக்கு நான் செவி கொடுப்பேன். நீ உண்மையாக ஏக்கத்தோடு தாகத்தோடு என்னை நோக்கி நீ கூப்பிடுகிற பொழுது உன்னுடைய அபய குரலுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உண்மையின் தேவன் நம்மோடு இருக்கிற பொழுது ஆண்டவரை உண்மையாக ஆண்டவரே இயேசுவே என்று கூவி ஆண்டவரை நாம் போற்றி ஆர்ப்பரிப்போம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உன்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கி விடுவேன், நொடிப்பொழுதே உனக்கு நான் சுகம் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், நீ எப்படிப்பட்ட உள்மன காயங்களோடு, எப்படிப்பட்ட உடல் வேதனைகளோடு, எப்படிப்பட்ட நொந்து போன இதயத்தோடு, கைகால் மூட்டு வலிகளோடு, இதய கோளாறுகளோடு இருக்கிற எல்லா நரம்பு கோளாறுகளோடு என்னிடத்தில் வந்தாலும் நீ முழுமையாக வருகிற பொழுது உனக்கு நொடி பொழுது அந்த கணமே, நீ என்னை நோக்கி வருகிற கணமே உனக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஏனென்றால் இந்த பேய்களுடைய சாத்தானுடைய கட்டுகளிலே நீ கட்டப்பட்டு இருக்கிறாய், அந்த கட்டுகளை எல்லாவற்றையும் நான் உடைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னேன். இந்த ஆண்டவர் இயேசுவை நான் முழுமையாக நான் நோக்கி, ஆண்டவரே என்னுடைய நோய்களிலிருந்து என்னை குணப்படுத்தும், என்னுடைய சாப கட்டுகளிலிருந்து, மாய மந்திர கட்டுகளிலிருந்து என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை கேட்பான். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் கொடுவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. நம்ம பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் செந்நிறம் போல சிவந்திருந்தாலும் அதை வெண்பனியிலும் வெண்மையாக மாற்றி உடைய பாவத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன். உடைய சிந்தனைகளாலே, உடைய வாயினாலே, உடைய வார்த்தைகளினாலே, உடைய செயல்களினாலே, உடைய கண் பார்வையினாலே நீ செய்த எல்லா வகையான பாவங்களிலிருந்து உனக்கு நான் முழுமையாக விடுதலை கொடுக்கிறேன். உன்னை முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவத்திலிருந்து தன்னுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவ கரைகளை நீக்கிய இந்த தேவன், ஆண்டவரே முழுமையாக என்னை கழுவி என்னுடைய பாவ சாபத்திலிருந்து என்னை விடுதலை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆண்டவரிடத்தில் நாம் முறையிட்டு மன்றாடுவோம். பாவமெல்லாம் நீக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் உடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொடுப்பான். ஆண்டவர் உங்களை குணப்படுத்த ஆண்டவர் இதோ இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த நற்கரணிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் தன்னுடைய இதய துடிப்பினால் இதோ எங்களுடைய இதயத்தை உம்முடைய இதயத்தை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்மை நோக்கி வந்திருக்கிறார். இந்த இயேசுவிடத்திலே ஆண்டவரே, இயேசுவே தாவீது மகனே என் மீது இரக்கமையும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இயேசுவிடத்திலே கேட்டவர்கள் எல்லாருமே வாழ்வை பெற்றார்கள். இதை இந்த வல்ல தேவன் நம்மை நோக்கி வந்திருக்கிறார். இந்த இயேசுவிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. யாரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நான் வாழ்வு பெற வேண்டும், இயேசுவே நான் வாழ்வு பெற வேண்டும், இயேசுவே நான் நடக்க வேண்டும், இயேசுவே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இயேசுவுடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் வல்லமையின் தேவன் உடைய சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக, மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய தேவன் இதோ இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பான். இயேசுவே 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 இதோ உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆவியின் பிரசன்னத்தினாலே ஆண்டவரே வல்ல தேவனே வல்ல தேவனே இதோ உடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே இவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூயவரே துணையாளரே என்னிடம் இருப்பவரே இதோ இடத்திலே அபயக்குரலை எழுப்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வேண்டுதலையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. தூயவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே வல்லமையின் ஆவியினால் இவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூயவரே அப்பா ராஜா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தூயவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. சண்டை சச்சரவுகளோடு குழப்பத்தோடு இருக்கிற ஆண்டவரை பிரிவுகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசீர்வாதத்தை நீ கொடும் ஆண்டவரே. சமாதானத்தை நீ கொடுக்கிறீரப்பா. வல்லமையின் ஆவியானவரே, தூய ஆவியானவரே இயேசுவே இதோ நீருடைய தெய்வீக வல்லமையினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ராஜா இதோ உடைய தெய்வீக வல்லமையினாலே நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. போகும் பொழுதும் வரும்பொழுதும் முன்னும் பின்னும் வலமும் புறமாக மேலும் கீழுமாக இருந்த ஆண்டவரே இப்படி கால் கல்லில் மோதாதபடி உடைய கரம் பிடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. தூயவரே இவர் எதை நினைத்து வெளியிலே செல்லுகிறார்களோ, எந்த காரியத்திற்காக செல்லுகிறார்களோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய செயல்களிலே வெற்றி கொடும் ஆண்டவரே. அப்பா ராஜாவே இதோ ஆண்டவரை உள்ளத்திலே பயத்தோடும் திகிலோடும் ஆண்டவரை கலக்கத்தோடும் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளை விழுத்தி அகலட்டும் ஆண்டவரே. அந்த பயத்தின் ஆவி, திகிலின் ஆவி, குழப்பத்தின் ஆவி ஆண்டவரே, அந்தகார சக்திகளின் ஆவி, எல்லா அசுத்த ஆவிகளையும் ஆண்டவரே இதோ உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க பரிசுத்த நாமத்தினாலே முத்திரிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா அசுத்த ஆவிகளையும் எடுத்து ஆண்டவரே இதோ உம்முடைய தூய ஆவியினால் நிரப்ப வேண்டும்
வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதோ உம்முடைய அம்பரா துணிகளிலே இதோ இந்த மக்களை நீ போர்த்தி கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பிதாவே வல்லமையின் ஆவியானவரே, இதோ இந்த அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே, அப்படி கவலைகளை போக்கக்கூடிய தேவன் அப்பா. அப்பா அவருடைய கண்ணீரை துடைத்து நீ வாழ்வு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இதோ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூயவரே இதோ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மனிதர்களால் வருகிற துன்பத்தினாலே, மனித உறவுகளால் வருகிற வேதனையினாலே அவதிப்படுகின்ற ஒவ்வொரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் ஏதோ இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே நீரே அந்த பயத்திலிருந்து அப்பா பிதாவே வல்லமையின் ஆவியானவரே நீர் ஆசீர்வதித்து எடுத்த வேண்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து ஆண்டவரே நீ திரு ரத்தத்தை ஊற்றி நீர் எல்லா கட்டுகளில் நீர் சுட்டரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே இதோ உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே எல்லா சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் அப்பா. பிதாவே வல்லமையின் ஆவியானவரே இதோ உம்முடைய முள்முடி காயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இதோ இவர்கள் மீது ஊற்றட்டும் அப்பா. இப்படி குடும்பங்கள் மீது ஊற்றட்டும் ஆண்டவரே. இப்படி வீட்டு எல்லைகள் மீது ஊற்றட்டும், இப்படி நிலைகள் மீது ஊற்றட்டும் அப்பா. 4 முழுக்கு 8 16 கொடுத்து ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ள ஆண்டவரே. எந்த ஒரு தீய சக்திகளும் அந்தகார சக்திகள் எதுவும் இதில் அண்டாத அளவுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய இதயத்தோடு நீர் வைத்துக் கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அப்பா. இப்படி ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. குருவான குருவே குருசேக குருசே இதோ கட்டுண்ட குடிசை காவலாய் இருக்கு குடிசை தொட்டிரும் தண்ணீரும் சிங்கார மேடையும் துன்பப்படுத்துகிற எல்லா வகையான தீய கட்டுகளிலிருந்து சாத்தான்களின் சோதனைகளிலிருந்து ஆண்டவரே இதோ இந்த மக்களின் விடுதலை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிற பாப்பா. இறங்கட்டும் வல்லமையின் ஆவியே, தூய ஆவியே, இயேசுவே 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 இதோ உம்முடைய தெய்வீக திரு ரத்தம் ஆண்டவரே இவர்கள் மீது தெளிக்கட்டும் அப்பா. எல்லா வகையான நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய முதுகு காயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இதோ இவர்கள் மீது ஊற்றட்டும் அப்பா. ஆண்டவரே பச்சொலியோ களிமோ இவர்களை சுகமாக்கவில்லை, மாறாக வார்த்தை உன்னை சுகமாக்கிட்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கிற எல்லா வியாதிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆணி அறைந்த கரத்தை ஒவ்வொரு தலைமையும் கரங்களில் வைக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திரு எண்ணெயினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடலில் இருக்கிற எல்லா நரம்புகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே எலும்புகளை ஆசீர்வதியும், எலும்பு மூட்டுகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே தலையிலிருந்து கால் வரை இருக்கிற எல்லா நோய்களிலிருந்து நீ விடுதலை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தொட வேண்டும் ஆண்டவரே. தொடுகிறீர் அப்பா இயேசுவே, தொடுகிறீர் 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 இப்படி பரிசுத்தத்தினாலே தொடுகிறீர் வல்லமையினாலே. இயேசுவே 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 ஒவ்வொரு ஆவியானவரே வல்லமையின் பரிதாபே இதோ உம்முடைய தெய்வீக பல்லிஷா ததமிக்கோம இயேசுவே 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 இதோ 4 மூலைக்கும் 8 திக்கு 14 வெளித்திலும் இந்த இறை பிரசன்னத்தை ஊற்றுகிறீரப்பா. இயேசுவே விமோஷாதானே விமோஷகா ஈஷால உதவிக்கோம மாத்ததிபிக்கோல மெலிஷா ததமிக்கினி நிமோஷா மோஷலா தானா தைஷாக்கோமே பாப்பா லோஷதரே மேலே பிபெச்சோ சாத்தக்கரிலே மெப்பாக்கலே ஆஷாந்தோரி மேலே மிமமா சத்தக்கலி மிமோஷோத்தரபா பாப்பா Lino limemasha ibokoyeta yekala masa pakutudi bikaraba ni rolisha ni libesha pokomi ni ibikoyetara liboshaka limibosha more lihara pakka yeschakarali இயேசுவே நீ எரிக்கிறீர் எல்லா மாய மந்திர கட்டுகளை தகடுகளையும் ஆண்டவரே இதோ நீ சுட்டெரிக்கிறீரப்பா. இதோ உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிறீர் ஆண்டவரே. ஏனேனா மீனபோஷன அந்த திபகா மீ மோலதி பிகோலி ஷா ததிகோ மீ மோகமஹா சதரவலேபர இயேசுவே இயேசுவே இதோ நீ எரிக்கிறீர். இப்படி வல்லமையினாலே எல்லா அசுத்தத்தையும் எரிக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க பரிசுத்த நாமத்தினாலே அப்பா தெய்வமே இதோ 4 மூலைகளும் ஆண்டவரே வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இரட்டு கொலைகளுக்கு ஆண்டவரே இறை பிரசன்னத்தை கொடுக்கிறீரப்பா. இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறீரப்பா. எல்லா வகையான தீய கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறீரப்பா. இயேசுவே இது இந்த திருமண தடைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறீரப்பா. அப்பா பிதா சிறப்பாக இதோ இந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஈஷா மோ பாபா ஹனதி
bikoma yesho tu bikola ledi amaha basata kepelara piloshoto tame papa hali tutu nina basha hali libosataka imasa lori bi tutu di bikoma ilimasa liboza pakoli nina shata de biko miloraba shok ina tashaba masatadi oh my sha mi mohosakiri bihole le taraba இயேசுவே இந்த நேரத்தில் இப்படி வல்லமை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரப்பா. ஆண்டவரே இதோ இப்படி வல்லமையினால் இயேசுவே இதோ இந்த கழுத்தில் ஏற்படுத்தி இருக்கிற அந்த வலிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறீரப்பா. இந்த கழுத்து வலியிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். மகா சாக்கிலி நீனா ஹோமோக்ஷோ மீ போசிதிக்கு மகா சத்தரி அரமாசா அரலோலி திதி போகாலா பிக்கோன திதி பிகோஷாலே திதி நீ மகா சத்தரி பெலப்பா. இயேசுவே வல்லமையின் ஆவியே இதோ உம்முடைய வல்லமையினாலே அப்பா பிதாவே வல்லமை இதோ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தூயவரே இதோ உம்முடைய அம்பரா துணிகளில் இந்த மக்களை நீ மூடி இருக்கிறீரப்பா. இயேசுவே இதோ உம்முடைய அம்பரா துணிகளில் இந்த மக்களை மூடி இருக்கிறீர் வல்லமையின் ஆவியினாலே. இதோ இந்த இடத்துல இயேசுவே இதோ உம்முடைய ஞான வழியை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய விழாவில் இருந்து வருகிற தண்ணீரினால் இதோ உம்முடைய பாவ கரைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறீரப்பா. ஜீவ ஊற்றை இவர்களுக்கு ஊற்றுகிறீரப்பா. உம்முடைய ரத்தங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஏனோ ஷக்கால பஹலதுரிகை ஏனஹாசமை போபோ மீ லோரேபே லிராசா லோரேபே ககாலாரே கனா மூசா பகதரபா. இயேசுவே இதோ இருக்கிற எல்லா செல்களையும் நீர் ஆண்டவரே நீ புனிதப்படுத்துகிறீரப்பா, புதுப்பிக்கிறீர் ஆண்டவரே. வல்லமையின் யுகமா யுகஷக்கா மக்களே தீபோபரேலே ஆண்டவரே இந்த நரம்பு பிடிப்பினாலும் நரம்பு சுருட்டினாலும் அவதி இருக்கிற மனிதர்களை நீ ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவே இந்த நரம்புகளை நீ பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நரம்புகளை தொடுகிறீர் ஆண்டவரே. நரம்பு தளர்ச்சிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். நோமாஷா நூகரா நூகரா போஷா போபோ நூரி புருபகாலாஷா நீ மோஷா கரபாலா நீ ரிலோவே ஷக்கலாவா. இயேசுவே ராஜாவே நீ வல்லமையினாலே இயேசுவே இதோ உம்முடைய தெய்வீக பரிசுத்தத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பிதாவே. இயேசு ராஜாவே இப்படி வல்லமை ஆண்டவரே அப்பா இயேசுவே நீ நீ நானமா நீடோரை ஷஹோலி திரிகாலா Didi shukumama, daleturi shukumama chaturi, aran shankara bondi karaba, tarakul rebila. இயேசுவே இந்த புத்து எல்லாவற்றையும் சுட்டி எரிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த மண் புத்து வீடுகளிலே இருக்கிற எல்லா வீடுகளையும் நீ பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த பாம்பினுடைய தலையை நசுக்குகிறீர் ஆண்டவரே. விஷாமக்கு மிக்கில்லைதே பாஸ் பரிசுகோபேலே நீதிதோஷா பக்கரலா திதிகோ enema yenemekosha natara tanakosha papaluru ibigadara nandri omayata yelene nidiyosha parala. இயேசுவே இதோ இது ஒவ்வொருடைய கண்களையும் நீ தொடுகிறீரப்பா. பார்வை இல்லாமல் இருக்கிற அந்த மக்களுடைய அந்த கண்களை தொடுகிறீர் ஆண்டவரே. இயேசுவோடு இதயத்தில் இருக்கிற அந்த பயத்தையும் அந்த திகிலையும் ஆண்டவரே நீ போக்குகிறீர். யோஷா தக்கலே திகோனோரா பாத்தா ரத்தத்தை ஊற்றுகிறீரப்பா. ரத்தத்தை ஊற்றி எல்லா கட்டுகளையும் உடைக்கிறீர். இப்படி பரிசுத்தத்தினாலே அப்பா அந்த ரத்த போக்களை அவதியுறுகின்ற மனிதர்களை தொடுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ரத்த போக்களினால் அவதியுறுகிற அந்த மனிதர்களை தொடுகிறீரப்பா. இயேசுவே இதோ உமக்கு சாட்சியாக மாற்றுகிறீர் ஆண்டவரே. வல்லமையை இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே இதை நீ தொடுகிறீர் ஆண்டவரே வல்லமையினால. இயேசுவே இதோ உம்முடைய தெய்வீக கரத்திலே இதை நீ ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ளுகிறீரப்பா. சமாதானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த அசும தேவி என்ற சாத்தானை விரட்டுகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் வருது இயேசுவே இதோ உம்முடைய தெய்வீக வல்லமை இதோ ஆண்டவரே அப்பா பிதாவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம். தூயவரே இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விஷான் தஹால்லே Nendani posha, benenoto ni mibayara. Kabadini tini hosha tandare libala. Taralei karalaya dosha puri bendai kara. Bedelosha tanaki mokomala tandasha. Taraliti shakarolo diri. Mi atra.
பெபோஷமா மகாலிதி கோச்ச பகாலி திரைப்பா. நன்றி ஆண்டவரே, பிரிந்து போன உணர்வுகளை ஒன்று சேர்க்கிறீரப்பா. தாயோடு பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா பிதாவே. நன்றி இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவாம். ஆண்டவர் அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கழுத்து வழியிலே துடித்திருக்கின்ற சகோதரி சகோதரிகளை அந்த கழுத்து வழியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய கரங்களினாலே ஆணி அறிந்த கரம் அவர்கள் மீது பட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். வல்லமையினாலே சில வீடுகளிலே இந்த பாம்பு சீறுவது போல பாம்பினுடைய அந்த சேட்டைகளும் அந்த புத்து அங்கங்கேயுமே அந்த மண்ணு புத்து கிளம்புவது போல இருந்தது. அந்த வீட்டை எல்லாத்தையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கார். ரத்தத்தை ஊற்றி ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். எனவே அந்த ஆண்டவருக்கு புகழ்ந்து அவருடைய அந்த வல்லமையை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்த அழைக்கிறார். எவ்வளவு பேர் ஆண்டவரால் தொடப்பட்டிருக்கீங்க. அதனால் ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய பெருமைகளை, கடவுள் செய்த நலன்களை நீங்கள் சாட்சியாக சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷம் இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லலாம். அது உங்களுக்காக அல்ல, ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு. ஐசியூவில் இருந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு மீண்டுமாக எந்த அளவுக்குன்னா கல்ற தோன்றதுக்கு ஆள் போயிட்டாங்க. ஆள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க ஊரில், ஏன்னா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பிறகு நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு உயிர் வந்து அவங்க ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். கடந்த 4 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா ஐசியூவில் எப்படி இருந்தாங்க என்ற ஃபோட்டோவும் இப்போ எப்படி இருக்கிறாங்க என்ற ஃபோட்டோவும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க வாய்ஸ் மெசேஜ், டாக்டர்ஸ் பேசின அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு செத்து போயிடுவாங்க, கல்லறையில் தோன்றதுக்கு ஆள் போனவங்க இன்னைக்கு வீட்டில் ஏஞ்சி நடக்கிறாங்க. போன 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் வல்லமையின் ஆவியானவர் படுகுடிக்கு போகிற உயிரை கூட மீட்டு கொண்டு வரக்கூடியவர். நீ நம்பினால் வாழ்வு பெறுமா. இந்த நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள கடவுள், இந்த உயிருள்ள கடவுள். ஏன்னா அதை ஜெபிக்கும் பொழுது நான் சொன்னேன், செயலிருந்து போன உறுப்புகளை கடவுள் மீண்டுமா செயல்படுத்த அது உயிர் கொடுக்கிறாருன்னு சொன்னேன். அன்னைக்கு நைட்டே அந்த அம்மாவுடைய செயலிருந்து போன எல்லா உறுப்புகளும் செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் நம்புங்க, இந்த வல்லமையின் ஆவியானவரை நம்புங்க. கண்டிப்பாக இந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்துவார். அனைவரும் மண்டியிட்டு ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நாள் தியானம் முழுவதுமாக நமக்காக இறை வார்த்தையில நீ எந்த ஒரு துன்பத்தில் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிற பொழுது நீ எதற்கு நீ அஞ்ச வேண்டாம், உன்னை அழைத்த கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இறை வார்த்தையில் இந்த ஒரு நாள் அழகாக
நம்மை வழிநடத்திய நம்முடைய பாசத்துக்குரிய அருள் தந்தை அற்புதராஜ் அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் ஏறக்குறைய பெங்களூர் கிட்ட இருக்கிறாங்க, ஒசூர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, எப்பவுமே இவர் கூட இன்னொரு பிரதர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், பாத்தி என்ற அந்த பிரதர். நேற்று காலையில் 11 மணிக்கு அவருக்கு பஸ்ஸுங்க, சாயந்தரம் 6 மணிக்கெலாம் வந்துடுவாருன்னு சொல்லியிருந்தார். எனக்கு 5:30 மணிக்கு அவர் ஃபோன் அடிக்கிறாரு, ஃபாதர் 5 மணி நேரம் நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், என் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி வரல ஃபாதர், அதனால் நான் கேன்சல் பண்ணிவிட்டு 11 மணிக்கு நைட்டு 11 மணிக்கு நான் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஃபாதர், நானும் ஃபாதரும் காலையில் 6 மணிக்கு வந்துடுவோம் அப்படின்னாரு. நான் அதை நினச்சி சரி பிரதர் பரவாயில்ல பிரதர் வாங்க அப்படின்னு சொன்னேன். காலையில் 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, நான் குளிச்சுட்டு இருந்தேன், மெசேஜ் வந்துச்சு. சரி அப்புறம் இப்போ எடுத்து பார்த்தா அந்த பிரதருடைய என்ன பிரதர் வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க சார், ரூமில் தான் இருக்கீங்கன்னு நினச்சி எடுத்தேன். ஃபாதர் நைட்டு 11 மணிலேருந்து நான் நின்றுட்டுருக்கேன், ஃபாதருக்கு பஸ்ஸு கிடச்சிது, அவர் வந்துட்டார், நான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு காலையில் 4 மணி வரைக்கும் பஸ்ஸு கிடைக்கல. அந்த புக் பண்ண பஸ்ஸு மது வழியில் வந்து மறுபடியும் நின்று போச்சு, பிரேக் டவுன் ஆகி வர முடியல. அதனால் ஒரு கால் டாக்ஸி வந்து நான் ஏற்பாடு பண்ணிவிட்டு 1 வே வாக்காவது நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபாதர், வந்துடுங்க அப்படின்னு. சாமியார் வந்து சேர்ந்துட்டார். சாமியார்கிட்ட கேட்டேன், 9 மணிக்கு சொல்கிறாரு, அவர் வரல, நைட்டு பூரா இங்கேயும் லோல் பட்டுட்டு திரும்பி போயிட்டார். இந்த ஊருக்கு வர்றதுக்கு அவ்வளோ கட்டுகள்னார். அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எனவே மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்களை எல்லோருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். நம்முடைய பாடற் குழுவினர், நம்முடைய வால்மி பிரதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நம்முடைய தன்னார்வத்தோடு இந்த 3வது சனிக்கிழமை தியானம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு உடனிருப்பும் உடல் உழைப்பும் கொடுக்கின்ற நம்முடைய தன்னார்வ தொண்டர்களாக இருக்கின்ற நம்முடைய திருவாளர் அமல்ராஜ் சார், திருவாளர் இமானுவேல் சார், திருவாளர் கிறிஸ்டியான் மற்றும் அவரோடு பணி செய்கின்ற எல்லாருமே அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நம்முடைய உணவுகளை நமக்கு சமைத்து கொடுக்கின்ற திருவாளர் சூசை அவர்களுக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் அவரோடு உதவி செய்கின்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கு தந்தைக்கும் என்னுடைய நன்றி. மாதந்தோறும் நம்முடைய பீடத்திற்காக பூக்களை வாங்கி கொடுக்கின்ற நம்முடைய விமல் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மற்றும் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்கள், அரிசி மற்றும் இந்த கேஸு இதுபோல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். சிறப்பாக நம்முடைய லூர்து தொலைக்காட்சி நிறுவனத்தார் திருவாளர் லூர்து சாமி அவர்களுக்கும் அதில் வழிநடத்துகின்ற திரு போஸ்கோ அவர்களுக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த ஒரு நாள் நம்மோடு இருந்து இந்த நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்க திரு நடராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். உங்கள் எல்லோருக்குமே நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த தியானம் நீங்கள் கொடுக்கிற நன்கொடைகள் தான் இது நடக்குது. மாதம் மாதம் அது நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, அது அதிகமாக கொடுத்தாலும் குறைவாக கொடுத்தாலும் அதை சரியாக ஈடு செய்யக்கூடிய அளவிலே திருவாளர் அமல்ராஜ் சார் அதை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கண்டிப்பாக ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.